Hello friends, Assalamu alaikum. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நல்ல சாஃப்ட் ஆயிட்டல ஆப்பம் கேரளா ஆப்பம் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். இதில நான் ஈஸ்டோ ஆப்ப சோடாவோ சேர்க்கலாம். இப்போ இத எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் ஒரு 3 கப் பச்சரிசி நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் வந்து 1 கப் தேங்காய். அப்புறம் இது வந்து தேங்காய் தண்ணி கோகனட் வாட்டர் இதில் 1 டேபிள் ஸ்பூன் சுகர் கூட சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் சாதம். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸு. இப்போ வந்து இந்த கோகனட் வாட்டர் வந்து நான் காலையில் எடுத்து வச்சதா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் கூட சேர்த்து காலையில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நைட்டு தான் நான் அரைக்க போகிறேன். அப்போ இந்த மாதிரி செய்யும்போது நம்ம காலையில் தேங்காய் தண்ணி எடுத்து வச்சு செஞ்சுக்கலாம். இப்போ நான் இதெல்லாம் சேர்த்து இன்னும் மிக்சியில் போட்டு நல்லா அரைக்கிறேன். இப்போ அரிசி போட்டாச்சு, அப்புறம் தேங்காயும் போட்டாச்சு. வந்து சாதம் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அந்த அளவுக்கு சேர்த்தா போதும். இதில் இனி நமக்கு கோகனட் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம். இனி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லதாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் இந்த ரைஸுக்கு மேலே நிற்கிற மாதிரியே ஊற்றிட்டு அரைச்சிக்கோங்க. ரொம்ப கட்டியாகவும் அரைக்கக்கூடாது. இதை வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இது வந்து இந்த பவுல்லைக்கு மாற்றுறேன். ஒரு ஓவர் நைட் ஃபுல்லாக நமக்கு இது இப்படி வச்சுட்டு காலையில் ஆப்பம் ஊற்றிக்கலாம். இப்போ நான் இது இப்படியே மூடி வச்சு காலையில் தான் ஆப்பம் ஊற்ற போகிறேன். இப்போ காலையில் பாருங்கள் மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. நான் இப்போ காமிக்கிறேன் இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னு பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும், ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது. இப்போ நம்மளும் நேற்றுக்கு அந்த உப்பு எதுவும் சேர்க்கலை. ஸோ இந்த டைமில் கொஞ்சம் உப்பு கூட சேர்த்துக்கலாம். இதில் நான் வந்து ஈஸ்டோ இல்லைங்க ஆப்ப சோடாவோ எதுவுமே சேர்க்கல. ஆனால் ஆப்பம் வந்து நல்லா சாஃப்டாக வரும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேங்காய் வந்து நமக்கு எவ்வளோ பால் இருக்குன்னா தேங்காய் பார்த்து சேர்த்துக்கோங்க, அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இது வந்து செஞ்சுருக்கிறதுக்கு நான் ஒரு ஆப்பச்சட்டி வச்சுருக்கேன். இது வந்து நான்ஸ்டிக்கின்றது, அதனால் இதில் எண்ணெய் எதுவும் தடவ வேண்டாம். இரும்பு சட்டி அப்படின்னா நீங்கள் எண்ணெய் தடவிட்டு அப்புறமா மாவு ஊற்றிக்கலாம். இப்போ இது ஒன்று சுற்றி எடுக்கணும் பாருங்கள். இந்த மாதிரி ஒன்று ஒரு 2 டைம்ஸ் இப்படி சுற்றி எடுத்துக்கலாம். இனி வந்து மூடி வச்சு வேவிச்சுக்கலாம். பாருங்கள் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. சீக்கிரம் விட்டு வந்துடும். நம்ம கை வச்சா நமக்கு இதை எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா ரெடியாகி வந்திருக்கு. எந்த ஈஸ்டோ ஆப்ப சோடா எதுவுமே போடாமல் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். இனி ஒரு அப்போ கூட நான் ஊற்றி காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒன்று நல்லா சுற்றி எடுத்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அப்படியே சாப்பிட்டுக்கலாம், நமக்கு சைட் டிஷ்ஷு கூட தேவையில்லை. தேங்காய் பால் இல்லை இஷ்டு எல்லாம் வச்சு சாப்பிட்லாம். சூடாக வெறுமனா கூட சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு 2 சுற்றுனா போதும். இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்ட் ஆகிட்டல, நல்லா டேஸ்டி ஆகிட்டல, அப்புறம் ரெடி ஆகிடுச்சு. எந்த ஈஸ்டோ பேக்கிங் சோடாவோ எதுவுமே சேர்க்காமலே நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் வந்து எப்படின்னாலும் நம்ம இதில் அரைக்கிறதுக்கு தேங்காய் தேவைப்படும். அப்போ தேங்காய் வந்து நம்ம நைட்டு அரைக்கணும்னா காலையில் உடச்சி அந்த தண்ணியில் 1 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நைட்டு அரைக்கும் போது சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட் ஆகிட்டல அப்போ ரெடி ஆகிடும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனி நல்லொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அப்போது எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.